தில்ஷாத் தாகே தான் அவருக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் படம். நிறைய அப்புறம் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய சினிமா மற்றும் லைஃப் ஹிஸ்ட்ரி. அவர் கத்தியை வைத்து கழுத்தில் ஒரு 3 முறை குத்திருக்காரு. பின்னாடி அவர் 2 பேரும் கட்டி உருண்டு சண்டை போகிறப்ப கத்தியை வச்சு முதுகுல குத்திருக்காரு. ஸ்பைனல் கார்டில் கத்தி உள்ளே போய் பாதி கத்தி கட்டாயிடுச்சு. இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இவ்வளோ ஒரு செலிபிரிட்டி இருக்கு, 2 பேர் 2 கரீனா கபூரும் இருக்கிறாங்க, அவரும் இருக்கிறாங்க. 2 செலிபிரிட்டி இருக்கக்கூடிய வீட்டில் எந்த விதமான வரக்கூடிய அவங்களுடைய அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டும் இல்லை, சிசிடிவி கேமராவும் இல்லை. பெரிய மர்மமாக இருக்குது. நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது வரைக்கும் ஓகே. இவருடைய ஃப்ளாட்டுக்குள்ளே எப்படி போனார்? ஃப்ளாட்டுக்குள்ளே போனால் யார் இந்த கதவை திறந்து விட்டது? மும்பை கலாச்சாரம், பாலிவுட்னு எடுத்துக்கிட்டு மும்பை கலாச்சாரமே துப்பாக்கி கலாச்சாரம் இங்கே இருக்குது. அதனால தான் மும்பையில் ஆம்னி வேன் இருக்கு இல்லையா, ஆம்னி வேன் பேன் பண்ணி தடை பண்ணி வச்சுருக்காங்க. சினிமா, அரசியல், ரவுடிசம் 3 மிக்ஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியாக பாலிவுட். அவங்க என்ன சொல்கிறாங்க, நேரடியாக அந்த குழந்தைகள் தங்கி இந்த ரூமுக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் போனாங்க. குழந்தையை கடத்தி கொண்டு போகிறது வந்தாரா? சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். பாலிவுட் நடிகர் சையஃப் அலி கானுடைய கத்தி குத்து இப்போ பாலிவுட்டையே ஒரு பரபரப்பாக ஆக்கியிருக்கு. இது புதுசில்ல பாலிவுட்டுக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த சம்பவத்திலோட உண்மைகள் என்ன சார்? அவரை முக்கியமாக அவருடைய பின்னணி என்ன சார்? சையஃப் அலி கானுடைய குடும்ப பின்னணி. சைஃப் அலி கான் பார்த்தீங்கன்னா பட்டோடி நவாப் அப்படின்னு ஒரு ஃபேமிலி, ஒரு அந்த நார்த் சைடில் ஒரு மன்னர் ஃபேமிலி. அதனுடைய 10வது அரசராக இருக்கிறார் இந்த சைஃப் அலி கான். அவங்க அப்பா மன்சூர் அலி கான் பட்டோடி அப்படின்ற ஒரு பேர். சைஃப் அலி கானுடைய அப்பா. அவர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு, இந்தியன் கிரிக்கெட் பிளேயராக இருந்திருக்காரு. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா தாகூர்ன்ட்டு அவங்களும் ஒரு பெரிய ஃபேமிலி. அதாவது அவங்க வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் ஒரு பெரிய ஃபேமிலி சேர்ந்தாங்க. அவங்க ஒரு ஆக்டர்ஸ். இவங்க 2 பேருக்கு பிறந்தவர் தான் அந்த சைஃப் அலி கான். இவர் ஹிமாச்சல் பிரதேச இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்வென்ட்டில் படிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஹையர் ஸ்டடீஸ் லண்டனில் படிக்கிறார். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லண்டனில் தான் படிக்கிறாரு. அவருடைய முக்கியமான எய்மே வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணுங்கிறது தான். அதுதான் அவருடைய பெரிய எய்மு. அப்படியே படிக்கிறாரு. அங்கேருந்து இந்தியா வர்றாரு. அவங்க அப்பா கேட்குறாரு, நீ சைஃப் அலி கான் பட்டோடிங்கிறது உன்னுடைய பேர், பட்டோடி ஃபேமிலி நேமு, சைஃப் அலி கான் நான் வச்ச பேர், பட் நீ அந்த சைஃப் அலி கான் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னே அவருக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீ இது வரைக்கும் ஃபேமிலி நேமு நான் செலவழித்தேன், படிக்க வச்சு எல்லாம் பண்ணேன், பட் நீ என்ன செய்ய போகிற, உன்னோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா? அப்புறம் அப்போ தான் முடிவு பண்ணுறாரு, நம்ம வேறு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுவோன்ட்டு ஒரு ஆட் ஏஜென்சியில் வேலைக்கு சேர்றாரு. சின்ன சின்ன விளம்பர படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் தான் முதல் பட வாய்ப்பு வருது அவருக்கு. முதல் படத்தில் நடிக்கிறார். அந்த படம் சரியாக போகல. அந்த முதல் படத்தில் நடித்த நடிகையும் இவரும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த நடிகை பார்த்தா இவரோட ஒரு 12 வயசு அதிகம் உள்ளவங்க. அந்த எதிர்ப்பு திருப்பி திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் சாரா அலி கான். இப்போ ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய இது. அதுக்கு பிறகு அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு கரீனா கபூரை திருமணம் பண்ணார். தில்ஷாத் தாகே தான் அவருக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் படம். நிறைய அப்புறம் படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய சினிமா மற்றும் லைஃப் ஹிஸ்ட்ரி. இப்போ மும்பையில் பாந்திரா அப்படின்ற ஒரு ஏரியா, நம்ம எப்படி போயஸ் கார்டன் மாதிரி ரொம்ப ஒரு ரிச்சான ஏரியா, சினிமா ஆட்கள் அதிகம் உள்ள ஏரியா. அதில் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 11வது மாடியில் இருக்கிறார் சைஃப் அலி கான். அந்த 11வது மாடியில் ஏறி போய் இவருடைய ஃப்ளாட்டை திறந்து உள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அவர் வேற ஒரு ரூமில் இருந்திருக்கிறாரு. ஏதோ சத்தம் கேட்டு வெளியில் வந்திருக்காரு. அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணிப்பெண்ணும் இன்னொரு நபருக்கும் தகராறு நடந்திருக்கு. இவர் என்னன்னு கேட்க போயிருக்கிறாரு. அவர் கத்தியை வைத்து கழுத்தில் ஒரு 3 முறை குத்திருக்கிறாரு. பின்னாடி அவர் 2 பேரும் கட்டி உருண்டு சண்டை போகிறப்ப கத்தியை வச்சு முதுகுல குத்திருக்கிறார். ஸ்பைனல் கார்டில் கத்தி உள்ளே போய் பாதி கத்தி கட்டாயிடுச்சு சைஃப் அலி கானுக்கு. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனாக அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த குத்த வந்த நபர் தப்பிச்சு வெளியில் போயிட்டார். இவர் அந்த கத்தி குத்தோட உடம்புல இருக்கக்கூடிய பாதி அந்த நைஃபோட அப்படியே இறங்கி பில்டிங்லேருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய லீலாவதினு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் போட்டார். உடனே அவருக்கு சர்ஜரி பண்ணி அந்த நைஃபை ரெடி பண்ணிட்டாங்க. ஐசியூவில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நார்மல் வார்டுக்கு மாத்திரம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு. அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபருடைய நேற்று அந்த வீடியோ ஃபுட்டேஜ் விட்டாங்க. அதாவது அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி போகிற மாதிரி அதை வச்சு ட்ரேசர் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ பாந்திரா ஸ்டேஷனில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது நமக்கு. அதாவது ஒரு ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு செலிபிரிட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடு. இப்போ நான் சென்னை மாதிரியான இடங்களில் நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே நம்ம உள்ளே போக முடியாது. வாட்ச்மேன் இருப்பார், அந்த சென்சாரு
இது இருக்கும். அப்புறம் வந்துட்டு உள்ள அப்போ அதையும் மீறி உள்ளே போனீங்கன்னா அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போக முடியாது. அவங்க அந்த அந்த ஃப்ளாட் அவருடைய போர்ஷனுக்குள்ளே போக முடியாது. எப்படி போகும்? பெல் அடிச்சா யாரும் திறப்பாங்கல்ல. அப்போ யார் பெல் அடிச்சா, யார் திறந்தா, அவர் வீட்டுக்குள்ளே எப்படி போனார், பாத்ரூம்ல பதுங்கி இருந்ததா 30 நிமிடம் வேற சொல்றாங்க. பாத்ரூமில் பதுங்கி இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ஃபயர் எக்ஸிட்டில் அதில் ஏறி போயிருக்கிறாரு சொல்கிறாங்க. அப்போ இப்போ போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய போர்ஷனில் அந்த 11வது மாடியில் சிசிடிவி கேமராவே இல்லை. இவ்வளோ ஒரு செலிபிரிட்டி இருக்குது, 2 பேர், 2 கரீனா கபூரும் இருக்கிறாங்க, அவரும் இருக்கிறாங்க, 2 செலிபிரிட்டி இருக்கக்கூடிய வீட்டில் எந்த விதமான வரக்கூடிய அவங்களுடைய அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டும் இல்லை, சிசிடிவி கேமராவும் இல்லை, இவ்வளோ இதாக இருக்கிறாங்கன்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. நீங்கள் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது வரைக்கும் ஓகே, இவருடைய ஃப்ளாட்டுக்குள்ளே எப்படி போனார், ஃப்ளாட்டுக்குள்ளே போனால் யார் இந்த கதவை திறந்து விட்டது அப்படின்னு பெரிய கேள்வி மேலே கேள்வி எடுக்கிறாங்க. இது அரசியல் தரப்புலையும் ஒரு தரப்பில் வந்து அவங்க நிறைய விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அரசு தரப்பில் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பாதுகாப்போடு தான் இருக்கிறோம், கொடுத்துட்ருக்குறோம், இது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு சம்பவம் தான் அரசு தரப்பில் அங்கே மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஒரு 10 படை தனிப்படை அமைத்து இந்த சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. நேற்று அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய பேக் சைட்லலாம் போய் என்ன மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடு உடலில் இருந்திருக்கிறாங்கன்னு போலீஸ் தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது 2 தரப்பில் வரக்கூடிய தகவலும் ஒரு முரண்பட தகவலாக தான் இருக்குது. இப்போ பாலிவுட்டில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. துப்பாக்கி சூடாகட்டும், இப்போ கத்தி குட்டம், பாலிவுட்டில் அப்படி என்ன தான் சார் நடக்குது? ஏன் தொடர்ச்சியாக இது போன்ற பாலிவுட்டில் சினிமா மட்டும் கிடையாது. பாலிவுட் மும்பை கலாச்சாரம், பாலிவுட்னு எடுத்துக்கிட்டோம்னா மும்பை கலாச்சாரமே துப்பாக்கி கலாச்சாரம் தான், இன்னைக்கு நேற்று கிடையாது. அதனால தான் மும்பையில் வந்து ஆம்னி வேன் இருக்கு இல்லையா, ஆம்னி வேன் வந்து பேன் பண்ணி தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி காரில் வந்து சன்கிளாஸ் தடை பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து சர்வசாதாரணமாக அந்த துப்பாக்கி கலாச்சாரங்கிறது வந்து மும்பை சிட்டியில் வந்து இப்போ இல்லை, பல வருட காலமாக இருக்கக்கூடிய ஒரு இது. எல்லா சின்ன சின்ன ரவுடிகள் கூட, நம்ம ஊரில் ரவுடிகள் வந்து சண்டை போட்டால் கத்தியை வச்சு அறுவலை வச்சு வெட்டுற மாதிரி அங்கே எடுத்தோடனே கன் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இந்த சமூகத்தை பார்க்குறப்ப இது வந்து இவர் வந்து கத்தியை வச்சு இது பண்ணியிருக்காருன்னா இவர் ப்ராப்பர் ரவுடி கிடையாது, ஏதோ ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கிற விஷயமா தான் தெரியுது. ஏன்னா கத்திங்கிறது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, கன்று தான் ரவுடிகள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இந்த பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொடர் கலாச்சாரமாகவே இருக்குது. ரெண்டாவது, சினிமா, அரசியல், ரவுடிசம் 3 மிக்ஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியாக பாலிவுட் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ள இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அதனால் அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, பெரிய பணப்புழக்கம் உள்ளது, நிறைய பணத்தை போட்டு எடுப்பாங்க, எல்லா வேலைகளும் மிக்ஸ் பண்ண ஒரு இடமா இருக்கிறதுனால பேர், புகழ், பணம், அரசியல், ரவுடிசம் எல்லாம் கலந்த ஒரு இண்டஸ்ட்ரி பாலிவுட். அதனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தெரிஞ்சு தான் கண்டிப்பாக உள்ளே போயிருப்பாங்க. ஏன்னா அவரோட ஃப்ளாட்டில் வந்துட்டு இவ கேமராவும் இல்லைன்றீங்க. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு தான் முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணி தான் அவர் போயிருப்பார் அப்படின்னு தான் இந்த விஷயத்தில் பார்க்கப்படுது. இருந்தாலும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது, நிறைய கேள்விகள் வருது. அப்போ இவருக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யாராவது இருக்காங்களா? இல்லை பேசும்போது ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்னு சொல்கிறீங்க, முன்னாடி இருக்கக்கூடிய மன்னர்கள் யாராவது பிளான் பண்ணி தான் அப்படி ஏதாவது ஒப்பிட்டு பார்க்கலாமா? மன்னர் பரம்பரைனா இப்போ தான் 10வது தலைமுறை மன்னராக இருக்கிறார். மன்னர் ஆட்சியெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. அந்த வாரிசு அடிப்படையில் இவர் இருக்கிறார். இந்த பட்டோடி நவாப் ஃபேமிலின்னு 10வது வாரிசாக இருக்கிறார். பட் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. அந்த மாதிரியான ரிவெஞ்ச் எதுவும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத எதிரி இருக்கிறாங்களா, கூட இருக்கிறவங்க எதிரியாக இருக்காங்கிறதா சந்தேகம். இப்போ வந்து அந்த அவருடைய வீட்டுக்குள்ளே, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே, அவருடைய ஃப்ளாட்டுக்குள்ளே எப்படி போக முடியும்? அப்போ கூட இருக்கிற ஆட்கள் இவரை பற்றி நோட்டம் போட்டு இதான் பண்ணியிருக்காங்களோ ஒழிய, அவங்க என்ன சொல்கிறாங்க, நேரடியாக அந்த குழந்தைகள் தங்கி இந்த ரூமுக்குள்ளே தான் போயிருக்கிறாங்க, அதை நோக்கி தான் போனாங்க. குழந்தையை கடத்தி கொண்டு போகிறதுக்கு வந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. நேரடியாக இப்போ இந்த 4 ரூம் இருக்குன்னா எந்த ரூமில் குழந்தைங்க படுத்திருப்பாங்கன்னு டார்கெட் பண்ணி கரெக்டாக அந்த ரூமுக்கு போகிறாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது தான் உடந்தையாக இருந்திருக்கணும், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். தற்செயலாக அவர் வெளியே வந்த பிறகு அதை வந்து வேற ஒரு மாதிரி ட்ராமா, இந்த விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏன்னா உள்ள ஆட்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கதவை யாரும் திறந்து விட்டான். இப்போ நம்ம இந்த ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா இந்த ரூமுக்குள்ளே ஒருத்தவங்க என்ட்ரி ஆகிறாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கதவு திறந்துருக்கணும். எப்படி வர முடியும்? அதுவும் குறிப்பாக குழந்தைகள் அந்த அறை நோக்கி தான் போயிருக்கிறாரு. ஒருவேளை இவர் வெளியில் வராமல் இருந்தாருன்னா அந்த குழந்தையை கடத்திட்டு போயிருப்பாங்களோங்கிற சந்தேகமும் போலீஸ் தரப்பில் விசாரிக்கிறாங்க. இப்போ குழந்தையை கடத்தி கொண்டு போய் பணம் பறிப்பதற்காக வந்தாங்களா, இல்லை வேறு சைஃப் அலிகானை நோக்கி வேறு ஏதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு வந்தாங்களாங்கிறது. சைஃப் அலிகான் நோக்கி தாக்குதல் நடக்கிறதாக இருந்தால் நேரம் அவர் ரூமுக்குள்ள போயிருப்பாங்க. ஏன் குழந்தைகள் தங்கியிருக்க ரூமுக்கு போயிருக்கோம்? அப்படி எல்லாமே இப்போ ஒரு மர்மமாகவே இருக்குது. இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. ஓகே, எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்னமைக்கு நன்றி சார்.